பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில் நீ வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை, எல்லா காரியத்தையும் சொன்னால் செய்ய மாட்டான், வீட்டில் இந்த வேலையை விட்டால் கரெக்டாக செய்ய மாட்டான், ஒன்று சொன்னால் ரெண்டாக செய்கிறான், செய்யக்கூடாத காரியத்தை தான் செய்கிறான், வேஸ்ட்டு, பிரயோஜனம் இல்லாதவன், அவன் என்ன பண்ணான், மந்தமாக இருக்கிறான், வேஸ்ட்டு, அநேக பிரயோஜனம் இல்லாத காரியத்தெல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி சில பேர் நம்மளை வந்து கடிந்து கொள்ளலாம். குடும்பத்தில் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அநேக ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கூட நம்ம அது மாதிரி காரியத்தில் மாற்றிருக்கலாம். ஆண்டவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, உங்களை பார்த்து ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தை பேசுகிறார் பாரு. இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்பட மாட்டாது. நீங்கள் என்ன பண்ண, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கப்பா. அநேக யாருன்னா ஒன்று சொல்லிட்டு போட்டோம்பா, நீ தான்பா வெளிச்சம், நீ தான் வெளிச்சமாக இருக்கிறன்றாரு. உங்களை பார்த்து தான் சொல்கிறார். நீங்கள் பூமிக்கு ஒரு இடத்த சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கன்றாரு. இங்கே என்ன சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்படாது. எப்படியாப்பட்ட காரியம் உனக்கு மறைக்காதுப்பா. ஆனால் நீ செய்கிற காரியம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நீனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ உலகத்துக்கு வெளிச்சம்னு அவங்களுக்கு தெரியல. நீ வெளிச்சமாக இருக்கிறப்பா, நீ நல்லவனாக இருக்கிற, நீ யாரும் எதுவும் பேசலை, ஆனால் செய்கிற காரியத்தை சரியாக செய்யாதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, தப்பு பேசுகிறாங்க. அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ அப்படி செய்யாதுப்பா, நீ நல்லா பையன்பா. ஆர்டர் பாருங்கள், எல்லாரும் திட்டினா கூட நம்மளை எப்படி பண்ணுறாரு, வெளிச்சமாக வைக்கிறாருங்க. எல்லாரும் கடிந்து கொள்கிறாங்க, உலக மனிதர்கள் கடிந்து கொள்கிறார்கள், உறவினர் கடிந்து கொள்கிறாங்க, வேலை ஸ்தலத்தில் கடிந்து கொள்கிறாங்க. ஆனாலும் என் தேவன் எப்படி தேவன் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நீ வெளிச்சமாக இருக்கிறப்பா. எவ்வளோ அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா. நீ உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறப்பா. அவங்க சொல்கிறத நீ நான் ஃபீல் பண்ணாத, நீ கஷ்டப்படாதப்பா, நீ பூமிக்கு உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற அந்த வசனத்தை கூர்ந்துக்கொள்ள. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்பட மாட்டாது. உனக்கு மறைவாக ஒன்றும் இருக்காதுப்பா, உங்கள்கிட்ட கெட்ட எண்ணமே கிடையாதுப்பா, நல்லது செய்கிற, அது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பற்றி. அவங்கள பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க, வேலை ஸ்தலத்துலேயும் திட்டுறாங்க, எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை போய் சொல்கிறாங்க, நீ வெளிச்சமாக இருக்கிறப்பா. கள்ளங்கவுடு இல்லாத மனசு சொல்கிறேன்னு தெரியுமா, கள்ளங்கவுடாத மனுஷன்பா நீ அப்படின்றாங்க இல்லையா. அதே போல் நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. இப்படியாப்பட்ட மனுஷரை வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நீ பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் வெளிச்சமாக இருக்குன்னு சொல்கிறார். உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாரு, யாரை பார்த்து சொல்ல. இப்படியாப்பட்ட சூழ்நிலை வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற உங்களை பார்த்தான்னு சொல்ல. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்பட மாட்டாது. எந்த ஒரு காரியமும் உனக்கு மறைஞ்சே இருக்காது. ஆண்டவர் வெளியாரகமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன்றார். ஆமென். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமென்.